மதுகபாக மாறி பல 100 ஆண்டுகளை கடந்ததுனாலும் அது நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. உலகத்தில் பல கோடிக்கணக்கான பேருடைய மதுகபு முதல்ல ஹனஃபி, ஷாஃபிஈ, மாலிகி, ஹம்பலி. எத்தனை கோடி பேர் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மிகப்பெரிய ஜன சமுத்திரத்தில் 4 பேர் வித்தவுட்டா ஓடனா நமக்கு அந்த 4 பேர் பெருசாக தெரியுது. பெருசாக நினைக்க வேணாம். பெரிய ஜன சமுத்திரம். இவர்கள் பெரியவர்கள் அல்ல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் தெழுகிறார்கள், அவ்வளவுதான். இவங்க பெரியவங்க இல்லை. தமிழகத்தில் 12,000 பள்ளிவாசல்கள், 12,000 சில்லறை, 12,000 சில்லறை பள்ளிவாசல்ல இன்றைக்கு இந்த பள்ளிவாசலில் தொழக்கூடியவர்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கிறார்கள். நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆங்காங்கே பந்தல் வெளிகளிலும் மொட்டை மாடிகளிலும் வாடகை கட்டிடங்களிலும் தொழுது கொண்டிருக்கிற பள்ளிவாசல் சேர்த்து வெறும் 300 பள்ளி தான் இருக்கு. இதை பெருசா நினைக்க வேண்டியதே இல்லை. 12,000 பள்ளிவாசல்களை, அதன் மஹல்லா ஜமாத்துகளை, அதன் கூட்டமைப்பை, கட்டமைப்பை ஒரு 300 பள்ளிவாசல் சலசலக்க செய்ய முடியாது. வேண்டுமென்றால் ஒரு ஓரத்தில் நமக்கு இங்க அப்படியா இங்க அப்படியா என்று தெரியலாம். இல்லை, பெரிய ஜனசமுத்திரத்தில் வித்தியாசமாய் செயல்படும் 1-2 பேர் பார்வையில் இழுக்கத்தான் படும். ஆனால் அது பெருசு அல்ல. சில புதுமை விரும்பிகள் எப்பவுமே நம்மள்ட்ட இருக்காங்க இல்லையா? எல்லாரும் செய்யறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்படி மாற்றி செஞ்சா அதுல ஒரு டேஸ்ட். ஜித்தத் பசந்த் என்று சொல்லுகிறோமே, புதுமை விருப்பம். இது எல்லா பக்கம் இருக்கு. அந்த புதுமை விருப்பத்தில் புறப்பட்டுத்தான் மதுகபுகளை தாண்டி போய் நிற்கிறார்கள். அதுலேயும் சிக்கந்தராஜார் சொன்ன மாதிரி 1 இருந்து 2 இருந்து 3 ஆகி 4 ஆகி 4 இதாகி 40 ஆகி 400 ஆகி இன்னைக்கு எல்லாம் ஆகி ஆமாம் ஆகி அத்தனையும் ஆகி போய் இன்னைக்கு என்ன ஆச்சு?